guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா CMA எக்ஸாம் மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே. இந்த டைம்ல வந்து உங்களுக்கு யாருக்கும் மோட்டிவேஷன் தேவையில்லை அப்படினா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மோட்டிவேஷன் தென் இம்பார்ட்டன்ட்டோட கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கற பத்தி தான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா நான் டீடைலா நம்ம சொல்ல போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படினா நம்ம எல்லாரும் ஒன்று கொஞ்சம் படிச்சிருப்போம். அதாவது என்ன சொல்கிறதுனா லாஸ்ட் மினிட் ப்ரோ இப்போ தான் நான் படித்தேன், இப்போ தான் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இது ஓகே ஏதோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், ஒரு சிலர் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை பற்றினாலாம் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். உங்களோட பெஸ்ட்டை மட்டும் நீங்கள் எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பதட்டம், ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், ஒரு மாதிரி பயம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இது சக்ஸஸ் ஆனாதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். கரெக்டுங்களா? நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஜேர்னி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 8 days ஜேர்னி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த 8 days ஜேர்னி வந்து உங்களுக்கு நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரேயரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபேவரட் காடோ அவங்கக்கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க. அப்படி ப்ரேயர் இல்லை, எனக்கு வந்து அதிலலாம் அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் வரைக்கும் என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து உங்களுக்குள்ள ஒரு 5 minutes ஒரு 2 minutes வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வந்து தாட் மட்டும் கொண்டு வந்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ திஸ் ஆர் தேட் அப்படிங்கிறக்காக வந்து நான் சொல்ல வரேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டு வந்து உங்களுக்கு ஒரு நியர் 7 ஆயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு 8, 9, 10 3 days தான். ஓகே, எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட்டேக்கு, ஸ்டொமக் பெயின், ஃபீவரிஷு, கோல்டு, காஃபு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப பதட்டமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நார்மலாக ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா சில பேருக்கு வந்து ப்ரீத்திங்கில் கூட ப்ராப்ளம் வரும். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகி அவங்க என்னென்னமோ பண்ணணும், ஏதாவது புதுசாக அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஹெல்த் வைஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? சரி, அதனால் நீங்கள் அதை ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஹெல்த் எவ்வளோ தூரம் நல்லா இருக்கோ அவ்வளோ தூரம் தான் நீங்கள் நல்லா எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஒரு புக்கை ஃபுல்லாக நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டு போய் செம்மையாக பக்காவாக பண்ணாலும் நல்லா கிளியராக இருந்தாலும் அங்கே எக்ஸாமில் வந்து நீங்கள் ஹெல்த்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் சூப்பராக அங்கே பண்ண முடியும். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ அது கரெக்டாக பண்ணணும்னா என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இன்னொரு 1 week வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து இந்த ரொம்ப அடிக்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, லைக் ஸ்வீட்ஸு, ஓகே, இல்லைனா ஜங்க் ஃபுட்ஸு, ஓகே, பரோட்டாஸ், சிக்கன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒரு 1 week வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச சில பேருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே சில டைம் சேராது, சில இதில் நமக்கு பயத்தோட இந்த இது இருக்கும்போது ட்ராவலில் இருக்கும்போது வந்து அது கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஒரு சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா கூட நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, ஏதோ ஒன்று சும்மா ஒரு லிமிட்டுக்கு தான் நம்ம சாப்பிட்ருவோம், பட் ஏதோ ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அப்செட் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா சரியாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண முடியாது. அதனால் ஓகேங்களா, ரொம்ப அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவைக்கு சாப்பிட்டு போங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதும் வந்து கூட, ஏன்னா இப்போ என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 o'clock, ஃபைனலுக்கு எடுத்துக்கிட்டோம் மார்னிங் 10 o'clock. 2 பேருக்குமே ஃபுட் வைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரேஜ் போயிட்டு வரோம், நல்லா சாப்பிட்டோம், ஆஃப்டர்நூன் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோன்னா வீடு வந்து தூங்கணும் தான் தோணும். ஓகே, அந்த மாதிரி கல்யாண சாப்பாடில் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைடு, அந்த திருப்தி, அந்த மாதிரி லெவலில் வந்து மட்டும் ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆக்சுவலி வந்து. ஓகேங்களா? நார்மலாக உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம் சொல்லுங்கள். ஏன்னா 2 to 5ங்கிறது இந்த 2 to 3 கொஞ்சம் ட்ரௌஸியாக அப்படியே தான் இருக்கும். நமக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கல் லெவல் 3 to 4, 5 தான் கொஞ்சம் வச்சுருக்கோம். அந்த 2 to 3 கொஞ்சம் அப்படி தான் அப்படி இப்படின்னு இருக்கும். அது அப்படி எப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபுட் வைஸ் கொஞ்சம் கரெக்டாக மட்டும் இது பண்ணிக்கோங்க. சாப்பிடாமல் நிறைய பேர் போவீங்க, சாப்பிடாமலாம் போகாதீங்க, ஏன்னா பசிக்கும், அதெல்லாம் வந்து வேறு இருக்குது. சாப்பிடுங்க கரெக்டாக, உங்களுக்கு எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. கல்யாண வீட்டில் வந்து மேரேஜில் வந்து நம்ம இது பண்ணும்போது வடை பாயாசம்லாம் சாப்பிடல, அந்த லெவலில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் இதுக்கு வந்துடும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படிலாம் நம்ம பண்ணும்போது நமக்கு தூக்கம் தான் வந்து வரும் எக்ஸாம். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் இப்போ ஒரு 8 days சில பேர் போத் குரூப்ஸ் எழுதுறவங்க இருப்பீங்க. சில பேர் டைம் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாற்றி எக்ஸாம் போயிடக்கூடாது, மாற்றி எக்ஸாம் படிச்சிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ சிங்கிள் குரூப்பில் தான் சரி, போத் குரூப்பில் தான் சரி. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ குரூப் 1 இன்னைக்கு,
நாளைக்கு வந்து குரூப் 2, அடுத்து குரூப் 1. ஓகேங்களா? அந்த பேப்பரில் வந்து ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக வந்து என்னென்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டேட் வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக அந்தந்த டேட்டில் மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி சென்டருக்கு வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுங்கள். இன்னொன்று நான் மெயினாக சொல்ல வந்தது அதுதான். இப்போ போத் குரூப் எழுதுறவங்களுக்கு ரொம்ப டைம் கரெக்டாக இருக்கும். எப்படி என்ன சொல்லலாம், ஒரு 5 o'clock எக்ஸாம் முடிச்சு வந்தோமா வீட்டுக்கு, அப்படியே வீட்டுக்கு ஒரு 7 ஆயிடுது 8 ஆயிடுது, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் 6 o'clockலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 hours படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஓகே, டைம் இருக்குது போத் குரூப் எழுதும் போதும். சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு நம்ம என்ன வந்து சொல்ல வருது சார். ஓகே, போத் குரூப்புக்கு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் குரூப் எழுதும்போது எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சிட்டோம், அப்படி வீட்டில் போய் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டே நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸாம் இல்லை, நம்ம வீட்டில் வந்து நல்லா ஃபுல் டைம் படிக்கலாம்னு மார்னிங் 6 o'clockலேருந்து நைட்டு 3 o'clock வரைக்கும் நிறைய பேர் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், எக்ஸாம் முதல் நாள் மேக்ஸிமம் ஒரு 10 hours வரைக்கும் கூட படிங்க. தயவு செஞ்சு அதுக்கு மேலே மட்டும் படிக்காதீங்க. ஓகே, நீங்கள் அதுக்கு மேலே படித்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ அதிகமாகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இருக்கிற மார்க்கும் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, எக்ஸாமுக்கு பிஃபோர் டே 10 hours ஆனால் மேக்ஸிமம் படிங்க. பட் அதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஆரம்பிச்சு. ஏன்னா 10 hours தான். 10 hours மேலே உங்களுக்கு ஒரு லிமிட் வந்து நீங்கள் படிக்கவே முடியாது. இல்லை ப்ரோ, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 3 attemptல மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது தலை சுற்றி வந்து மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான் இருக்காங்க. ஆக்சுவலி சில பேர் வாமிட் பண்ணவங்க இருக்காங்க. ஓகே, சில பேர் ஹெட்டேக் வந்து சரியாக எழுதாமல் 10 hours முந்தின நாள் படிச்சிருக்கு, 14 hours படிச்சிருக்காங்க. பிஃபோர் டே 14 hours 14 hours படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னாங்க. ஏன்? ஏன்னா அவங்க பதட்டம், படித்ததே ஃபஸ்ட்டு பதட்டம் தான் படிச்சிருக்காங்க. எப்படியே முடிச்சிருவோமா அந்த 10 hours 14 hours அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் தான் படிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக அப்படியே என்ன பண்ணுறது எது பண்ணவே தெரியுமா, அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் யார் அஃபெக்ட் ஆகிறா? கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து 4 months எஃபர்ட் போட்டு அந்த ஒரு நாளில் வந்து இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டுட்டு அவங்க தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்து மெயினாக வந்து சொல்கிறது தான், அப்புறம் அந்த லாஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹெட்டேக் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குனு வந்து வாமிட் வந்துடுச்சு, தலை சுற்றிடுச்சு, இந்த மாதிரி சம்திங் வந்து சொல்கிறது தான் நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். தயவு செஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் படிக்காதீங்க. ஓகேங்களா? நான் இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போ இதை சொல்லி எனக்கு என்ன போகுது, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்க்குறது நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் யாரோட லைஃப் வேஸ்ட் ஆகுதுன்னா உங்களோட தான். ஓகே, 4 months நல்லா சூப்பராக படிக்கிறோம். ஓகே, ஏதோ ஒரு இது அந்த ரிவிஷன் பண்ணப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும், நம்ம இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வரும்போது லாக் ஆயிடும் அப்படின்னா சொல்ல. ஆமாம், நெக்ஸ்ட் நைட்டு 10 o'clock வரையும் படிங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிங்க, ஒரு 6லேருந்து ஒரு 9 படிங்க, போதுங்க. 4 hours படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த 4 hours நெக்ஸ்ட் டே மார்னிங் படிக்கலாம். ஏன் இன்றைக்கி நைட்டே தான் படிக்கணுமா? இன்றைக்கி நைட்டும் படிக்கணும், நாளைக்கும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். எல்லாமே பயம். ஹெல்த் வைஸ் எல்லாம் தான் ஓகே தான். ரொம்ப பயத்தில் படிச்சுட்டு இருக்கேன், பிள்ளைங்க என்ன பண்ணவே தெரில அப்படின்னு. சரி, ஓகே, ஏங்க பயம்? நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் நெய்பர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரும் வந்து உங்களை அடித்து ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்களா? ஓகே, இல்லை. பட் பயம் இருக்கும். எதுக்காக? இல்லை ப்ரோ, லாஸ்ட் சான்ஸ் வீட்டில் கொடுத்துருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி ஆகணும் ப்ரோ, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ப்ரோ, மாதிரி பதட்டமாகவே இருக்குது, பயமாகவே இருக்குது அப்படிங்கிறது. சில பேருக்கு இதில் முடிச்சாதான் அடுத்த ஸ்டேஜ் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பயம் நேச்சர் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அதுவே அந்த ஒரு 8 daysக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க, படிங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஹவர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. மைண்டை எவ்வளோ தூரம் நல்லதாக வச்சு ஸ்மார்ட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ. ஓகே ப்ரோ, நான் சோஷியல் மீடியாவில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா தேவையில்லாத அன்இன்ஸ்டால் பண்ண படிக்கோங்க. வாட்ஸ்அப் ப்ரோ, எனக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து சும்மா ஸ்டேட்டஸ் தான் வச்சுருக்கேன், மெசேஜ் பண்ணுவாங்க, வேணா அன்இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஒன்று நோட்ஸ் இருக்குன்னா அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, ஏன்னா நோட்ஸ் உங்களுக்கு எல்லாம் மேபி தேவைப்படலாம். ஓகே, என் குரூப்லனால வேறு ஏதாவது ஒரு குரூப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு. ஸோ அதனால் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவை இல்லாததை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக ரிலீவ் ஆயிருங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறீங்க, யாரும் உங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் வந்து பண்ணுறாங்க அந்தந்த டைம் அப்படின்னா பேசாமல் சைலண்டில் போட்டு டூ நாட் டிஸ்டர்ப் போட்டு ஏர்ப்ளேன் மோடில் போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வேலை வந்து நீங்கள் படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோக்கஸாக நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு கேங்கில் தான் இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க யார், ஐ மீன் நம்ம இருந்தோமா இல்லையான்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக வந்து இது படிச்சிட்டியா அது படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நல்லதுக்கு கேட்கலாம், இல்லை அப்படின்னா எதுக்குனாலும் நார்மலாக கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது கூட உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது.
நீங்கள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க, இது படிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையாங்கிறது வந்து செகண்டரி. ஓகே, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறது ரொம்ப மெயின். அவங்க கேட்குறது அதை விட கொஞ்சம் கம்மி தான். பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் கேட்குறது வந்து கம்மி தான். அதை கூட நீங்கள் திங்க் பண்ணாமல் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அவங்க சொன்னாங்கன்னு ஒரு ரீசனுக்காக நீங்கள் படித்ததை விட்டுட்டு இவங்க சொன்னது பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம் கொஷின் பேப்பரில் நீங்கள் படிச்சுட்டு பாதியில் விட்டுருந்தீங்களா, அது கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போது இந்த டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி சொல்ல வரேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறது டக்குன்னு வந்து வரும். ஓகேங்களா, நான் இல்லைன்னு சொல்ல வரல, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு புதுசாக ஏதோ தெரியாத ஒரு விஷயத்தை போய் உள்ளே போய் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன பிளான் வச்சுக்கணும், அதை கரெக்டாக கொண்டு போங்க. அதுதான் நம்ம என்ன சொல்ல வரேன். நீங்கள் அதையும் விட்டுட்டு இதுவும் இது இல்லாமல் அதுவும் இல்லாமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறீங்களா, படிங்க, வேணாம் நான் சொல்ல. படிச்சிங்கன்னா அந்த பாதியிலே விட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி அது வந்து என்ன பண்ணுவீங்க, இவங்க சொல்கிறாங்க இந்த சைடு வந்துட்டீங்க, அப்போ அந்த சைடு விட்டுட்டீங்க. இது பண்ணாலும் அதுவும் பண்ண வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா இது லாஸ்ட் மினிட்ல அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த இது வந்து ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 பேர் வந்து இப்போ போகிறோம் ஒரு காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% தான் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 வச்சுக்கலாமா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதை விட கம்மியாக தான் வரும். ஓகே, 20க்கு கீழே தான் வருது, அவ்வளோதான். அது அவ்வளோதான் பாஸ் பண்ண போகிறாங்க. அந்த 20க்குள்ளே நீங்கள் இருக்கணுமே நினைக்கிறமே தவிர, அந்த 21லேருந்து 100க்குள்ளே நான் இருக்கணும் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 20க்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க. சரிங்களா? ரூல் நம்பர் 1, ஒரு எக்ஸாம் சென்டர் போகிறோம், 200 பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே, 200 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 200% எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 பேர் வச்சுக்கலாமா? ஓகே, இவங்க வந்திருக்காங்க, சிச்சு இவங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்தவங்களாச்சு. ஓகே, இன்டர்வியூ அவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம ஃபைனல் நம்ம இவங்க கூட வந்து போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் பாஸ் பண்ணிடலாம், நம்மளாம் சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களோட லெவலில் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே சரி, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க. மற்றவங்களோட உங்களோட லெவலை நீங்கள் என்றைக்குமே வந்து கம்பேர் மட்டும் பண்ணிக்காதீங்க. அவங்க வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் உங்களோட லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான். நீங்கள் யாரையும் வந்து உங்கள் லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் வந்து அவங்க இருக்கிற லெவலில் இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வேறு எதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேங்காக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நைட் டிசைட் பண்ணுறீங்க, சரி நாளைக்கு சென்டரில் போய் படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ சென்டரில் பார்த்தா கேங்காக ஒரு 10 பேர் இருக்கும். ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வச்சு நீங்கள் படிங்க, அவ்வளோதான். அதை தான் நான் சொல்ல வரேன். எல்லாமே அந்த இடத்துல வந்து எங்கே இவங்க கேங்கை விட்டு தனியாக போனால் வேணா படிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிடுவானோ, இந்த தாட் இருக்குது பார்த்தீங்களா, தாட்டு, இதெல்லாம் மைண்டில் அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, என்னென்னமோ தோன்றுது, படிச்சுட்டு இருப்போம், கேங்காக தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நேச்சர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் போய் தள்ளி உட்காந்து படிங்க. பார்த்தியா நீ மட்டும் தனியாக போய் படிக்கிற பார்த்தியா அப்படிங்க சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போட்டோம். ஃபெயிலியர்னு வந்து அவங்க யாரும் கூட வரப்போ கிடையாது, நீங்கள் தான் தனியாக நிற்க போகிறீங்க. சொல்லிட்டு போட்டோம், அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப் எதுவும் போக போதான். அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தனியாக தள்ளி போய் படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிங்க. அந்த இடத்துல போய் தாட்டு அவன் எதுவும் நினச்சிருவானா, இவன் தான் நினச்சிருவானா, அந்த இடத்துல நான் எதுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2 hours முன்னாடி எதுக்கு அந்த தாட்லாம் வச்சுக்கிட்டேன். ஓகே, நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி வந்து. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நிறைய பேர் பசங்க இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண போகிறோன்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் மெயினான ஒரு டாபிக் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து நல்லா படிக்கிறோம். ஓகேங்களா, அது எக்ஸாம் அப்போ மறந்துடும் சொல்லிட்டு திரும்ப 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 அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓகே இப்போ பாருங்கள் ஃபார்முலா படிக்க பாருங்கள், 1 - 1 அப்படி நான் படிச்சுட்டே இருக்கேன். எங்கே எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நிறைய டைம் இது படிச்சிருக்கேன், பெரிய லெவலில் அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். எங்கே இது மறந்துப்போன்னு சொல்லி திரும்ப 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 சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் எந்த ஒரு தப்பு வந்து பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா சொல்லி பார்ப்பாங்க. மறந்துருச்சுன்னா மறுபடியும் ஜிப் ஓப்பன் பண்ணி அப்படியே பாதியை திறந்து வச்சு பார்ப்பாங்க. அடுத்து மறுபடியும் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் சொல்லி பார்ப்பாங்க. மறந்துருச்சுன்னா உள்ளதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த தப்பு தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. இது நீங்கள் பதட்டத்தில் பண்ணுறது. 1 - 2 சொன்ன நீங்கள் அதே 1 hour கழிச்சு அந்த ஃபார்முலா போய் 2 - 1 எழுதுவீங்க. ஃபார்முலா 1 - 2 நீங்கள் போடுறது 2 - 1 ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ. ஃபேவரபிள் அட்வர்ட்ஸுங்கிற கான்செப்டே மாறும்ல. ஓகே, இருக்குல்ல காஸ்ட் அக்கௌண்டிங்கில், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நல்லா படித்தது உங்கள் எக்ஸாமில் மறக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்கும். இது நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். எனக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நல்லா படித்த ஒன்று, நிறையா படித்த ஒன்று எனக்கு மறக்குமானா கண்டிப்பாக மறக்கும். எனக்கு நான் சொல்ல காமனாக நம்மளுக்குன்னு சொல்ல வரேன், எல்லாருக்கும் மறக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எப்போனா திரும்ப 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 அகெயின் ஒரு விஷயத்த ஒரு டைம் சொல்லி பார்த்துட்டு ஒரு லிமிட்டோட வச்சுருங்க.
ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணும்போது 1 - 2 2 - 1 ஆகும், 2 - 3 ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, நீங்கள் நல்லா படித்த ஒன்று, உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று கூட இந்த லெவலில் வந்து வரும். அப்போ அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணட்டும்? ரிலாக்ஸாக படிங்க, பொறுமையாக படிங்க. ஒன்ஸ் நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்களா, இப்போ ஒரு டிடிஎஸ் ஒரு 10 ஃபார்ம் நம்பர் இருக்குது, நேற்று வரைக்கும் நல்லா ஞாபகம் இருந்துச்சு ப்ரோ, ஓகே, இன்னைக்கு சென்ட்ரல் நான் சொல்லி பார்த்தேன் ப்ரோ, ஓகே வச்சுக்கோங்க. அதை மறந்துடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி மறுபடியும் சொல்லி பார்க்குறீங்களா? மறந்துடுமோ நினச்சிங்கன்னா மறந்துடும், கண்டிப்பாக சொல்கிறேன் மறந்துடும். ஓகே, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் நல்லா மைண்டை ரிலாக்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா ரிலாக்ஸாக அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருங்க, அவ்வளோதான். நீங்கள் சும்மா நிற்கிற டயத்தெல்லாம் வந்து டிடிஎஸோட ஃபார்மை மறுபடியும் சொல்லும்போது அந்த ஃபார்ம் நம்பர் உங்களுக்கு மாறிடும். அப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம் வந்துருக்கும், சார் சூப்பரில் பட் பர்சன்டேஜ் தப்பு 5 மாற்றி 10 போட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளம் வருது. இதை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது, இது அவாய்ட் பண்ணுறது நமக்கு எல்லாம் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ப்ராப்ளம் கூட வரும்பா, சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அதனால் பதட்டத்தை தயவு செஞ்சு தள்ளிடுவீங்க. உங்கள் எக்ஸாம் சூப்பராக அமையணும்னா எப்படி ஹெல்த் வைஸ் நான் அவ்வளோ தூரம் சொன்னனோ அதே மாதிரி பதட்டத்தை தள்ளி வைங்க, ரிலாக்ஸாக படிங்க, பொறுமையாக படிங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் இது பண்ணுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், அதாவது இது முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா இப்போது இந்த மாதிரி ஃபார்முலாலாம் என் மைண்டில் இருக்குது, ஏதோ ஒரு ஃபார்முலா. இப்போ ஒரு சப்ஜெக்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் நிறையா வந்து இருக்குது, எனக்கு அங்கங்கே இருக்குது. இதில் வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா மட்டும் மறந்துமோன்னு ஒரு பயம் இருக்குது. எனக்கு எக்ஸாமில் வந்து இப்போ அடிஷனல் ஆன்சர் ஷீட் எல்லாம் கொடுத்த உடனே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்கிறேன், இது மறந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வரைக்கும் மைண்டில் இருக்குது. எக்ஸாம் முடிக்க போகும்போது மறந்துடும், 4:30 ஆனால் இது என்னன்னா ஃபார்முலா அது அப்படின்னு மறந்துடக்கூடாது. அப்படி மறந்துடுவோன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்முலா அப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குல்ல, உடனே வந்து அந்த உங்கள் ஆன்சர் ஷீட் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பேஜில் பென்சில் வச்சு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. ஓகே, ஆனால் இன்னொன்று பண்ணக்கூடாது. இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அது நார்மலாக அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து யாருமே ஸ்டாஃப் இல்லாத போகும்போது டேபிள் எழுதி வைக்கிறது அதெல்லாம் வச்சு நமக்கு எந்த யூஸுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து எதுக்குன்னா, நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க, இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு இப்போ கையில் கொடுத்துட்டாங்க, ஓகே கையில் வந்துருச்சு, இந்த ஃபார்மில் மறந்துடுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி டைமில் 2 o'clock எக்ஸாம் ஆரம்பிச்சோன்னே அப்படியே அந்த பென்சில் வச்சு லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த சம் எக்ஸாமில் இருக்குது, ஆனால் அந்த எக்ஸாம் நீங்கள் 4:30 தான் எழுத போகிறீங்க, மேபி அதுக்குள்ளே மறந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இது நான் என்னோட இதில் நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு தான், பென் வச்சு நான் அந்த இடத்துல எதுவும் சொல்லவே இல்லை. ஓகே, உங்களுக்காக தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சம் போடுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், தெரிஞ்ச சம் வரும், தெரியாத சம் இருக்கும். அந்த சம் லாஸ்ட்டாக செய்யும்போது அதோட ஃபார்முலா மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. பட் நாட் மேண்டேட்ரி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல வரேன். ஓகே, ரிலாக்ஸாக பண்ணுங்கப்பா, பொறுமையாக பண்ணுங்கள். இங்கே யாரை பற்றி இது பண்ணாதீங்க. ஒன்று சொல்கிறேன், உங்களோட 8 days ஜேர்னி இப்படி மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த சைடு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாரும் வந்து இங்கே ஃபெயில் ஆனால் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்கள் கூட நிற்க போகிறது நீங்கள் நிற்பீங்க, உங்கள் அம்மா நிற்பாங்க, உங்கள் அப்பா நிற்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களோட இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நிற்க முடியும். ஓகே, ஈவன் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாராக நிற்க முடியும், ரெகுலராக வந்து இது பண்ண முடியாதுல்ல, கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து யாரும் இங்கே வந்து நிற்க போகிறது கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க. யார் சொல்கிறது எந்த இதையும் நீங்கள் கேட்காதீங்க, அவ்வளோதான். இது கஷ்டம், அது கஷ்டம், இதை படித்தா அதை படித்தா. சிம்பிளாக நான் சொல்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன் ப்ரோ. எக்ஸாம் சென்டரில் வந்து ஒருத்தவங்க வந்து எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணி கேட்குறாங்க, 4 time ரிவிஷன் பண்ணி, ஐயோ நம்ம 1 time தான் ரிவிஷன் பண்ணிக்கோம், அப்போ நம்ம ஃபெயில் ஆயிடுவோமா, அவங்க பாஸ் ஆயிடுவோமா, இப்போலாம் எனக்கு தோணுது ப்ரோ. தயவு செஞ்சு அதை தள்ளி வைங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, 4 times படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், 3 times படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், 2 times படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், 1 time படித்தாலும் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு வாட்டி படித்தாலும் நல்லா படித்தோமா, புரிஞ்சு படித்தோமா, தெரிஞ்சு படித்தோமா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே வந்து மெயின். உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சு இது சரி, நான் போகிறது கரெக்ட் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுன்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. இங்கே யாரை பற்றி எதை பற்றி யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் திரும்பாமல் உங்கள் லைஃப்பை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், போதும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும். ஃபியூச்சரில் நடக்கிற பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ப்ரோ இந்த அட்டம் தான் எனக்கு லாஸ்ட் அட்டம், இதை நான் முடிச்சிட்டேன், இதை முடிச்சாலும் முடிக்காட்டாலும் எனக்கு என் வீட்டில் அலையன்ஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இதை வந்து ஜஸ்ட் இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. மேபி வந்து ஒரு 180 மார்க்கே அது வந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ண பரவாயில்ல, 180 எடுத்துட்டேன், மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண, கண்டிப்பாக நீ 200 எடுத்து பாஸ் பண்ணணும், அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட லெவலுக்குள்ளே வந்து நீங்கள் ஓவராக ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் பதட்டத்தை வந்து இது பண்ணிக்கவே வேண்டாம். நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா, என் ஃப்ரெண்டு இவ்வளோ படிச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து எந்த லெவல்லையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அவ்வளோ தூரம் படித்தான், அவ்வளோ மாதம் படித்தான், அவன் பாஸ் ஆயிடுவான். நான் ஜஸ்ட் 1 month தான் படித்தேன், எனக்கு 2 weeks தான் டைம் கிடச்சிச்சு, அதில் மட்டும் தான் நான் படித்தேன்,
சும்மா நான் ட்ரை கொடுக்குறேன் எதை பற்றி நீங்கள் திங்க் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரின்னு படுறதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் படிச்சதை அங்கே பெஸ்ட்டாக கொடுங்க. கொஷின் பேப்பரை பாருங்கள். உங்களுக்கு அது டஃப்பாக இருந்தாலும் சரி, புரியலனாலும் சரி, அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. எந்த ஒரு இதையும் வந்து ஒமிட் பண்ணிட்டு மட்டும் வராதிங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் போகிறீங்க, கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உங்களோட பெஸ்ட் அங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸாமுக்கு அதே மாதிரி மறுபடியும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக எழுத போகிறோம் அப்படிங்கிற தாட்டை உங்கள் மைண்டில் மட்டும் கொண்டு வராதிங்க. நாளைக்கு வந்து எழுத போகிற எக்ஸாம் நம்ம புது எக்ஸாம், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் நம்ம 60 கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சு அதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுமே தவிர இன்னைக்கு எக்ஸாமே போச்சு நாளைக்கு எக்ஸாமில் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே கிடையவே கிடையாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து எக்ஸாமுக்கு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மெயினான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து 18th அப்புறம் தான் வந்து வீடியோஸ் வந்து வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்பிடியில் வந்துச்சுன்னா மேபி ஃபவுண்டேஷன் மட்டும் தான் வரும். வேறு இன்டருக்கு ஃபைனல் ரிலேட்டாக எந்த வீடியோஸ் வந்து வராது இந்த டேர்முக்கு. ஸோ அதனால தான் இந்த டைம் எடுத்து நான் இவ்வளோ தூரம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் சொன்னதை மட்டும் நல்லா இது பண்ணுங்கள். உங்கள் எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். யூ கேன் டூ இட். ஓகே, கண்டிப்பாக வந்து யூ கேன் டூ எனிதிங். ஓகே, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். உங்களால் எல்லாமே வந்து செய்ய முடியும். நீங்கள் பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, ஏஜ் டசன்ட் மேட்டர், ஜெண்டர் டசன்ட் மேட்டர், எல்லாமே பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். உங்களால் வந்து முடியாதுன்னு சொன்ன எல்லாராலையும் அவன் முன்னாடி என்னால் முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் உங்ககிட்ட வந்து இப்போ கிடச்சிருக்கு. இதை விட்டிங்க அப்படின்னா 6 months டைம் அங்கே வந்து தள்ளி போயிடும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரியும் நீங்கள் பண்ணிக்காமல் நல்லா சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதே தைரியத்தோட, ஏதோ ஒரு எஃபெக்டோட, ஒரு வைபோட நீங்கள் நல்லா இது பண்ணுவீங்க மட்டும் நான் நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் சரியாக நான் படிக்கலை அப்படிங்கிறனால விடிய நீங்கள் படித்தா அதுக்கு உடனே நாளைக்கு எக்ஸாமில் 100 மார்க் எடுத்துட முடியுமா அப்படிங்கிறதுல உங்களால் இங்கே எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு அது நீங்கள் ஃபோக்கஸ் கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கே 4 sum படிச்சுட்டு போகிறோம், அந்த 4 sumல வந்து நல்லா பார்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 மார்க் எடுத்தால் கூட பாஸ் தானே, ஒரு 4 மார்க்ஸ்க்கு சொல்கிறேன், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாருக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, பார்க்கலாம்.